உஜ்ஜயினி பிரவேச அனுபவம் பற்றி பட்டினத்தார் கூறுகிறார். கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் பார்க்கலாம் வாங்க. பதிவிற்குள் போகலாம். ஊழி தாண்டவத்தின் நாயகி மாகாளி உலா வரும் பூமி. பரத கண்டம் முழுவதும் காளி வணக்கம் தோன்றுவதற்கு காரணமான உஜ்ஜயினி சக்தி தேவியின் ருத்திர வடிவம். தான் அழிப்பவள் மட்டுமின்றி அழிப்பவளும் என்பதை காட்டிக்கொண்டிருக்கும் உஜ்ஜயினி பல நூற்றாண்டுகளாக சோழ நாட்டு மக்கள் வடதிசையிலும் வடமேற்கிலும் சென்று கொண்டிருந்த நாடுகள் இரண்டு. ஒன்று கலிங்கம், இன்னொன்று உஜ்ஜயினி. அகன்ற சாலைகள், கூடல் நகரத்தை போல் 4 மாடங்கள் இல்லை என்றாலும் 2 மாட வீதிகள். வணிகர்களுக்கு வரி இல்லாத காரணத்தால் பாரத கண்டத்தின் பல்வேறு நாடுகளில் இருந்து வரும் வாணிப வண்டிகள். கடைகளில் குவிந்து கிடக்கும் பல்வேறு பொருட்களில் பாண்டிய நாட்டு முத்துக்கள், மலைநாட்டு யானைத்தந்தங்கள், அதில் நன்னாரிவேர்கள், சுக்கு மிளகு வகைகள் இவற்றை காணலாம். 4க்கு ஒரு கடையிலாவது தமிழ் பேசுகிறவர்களை காணலாம். அவர்களிடம் பழகி பழகி கொச்சை தமிழ் பேசும் உஜ்ஜயினி மக்களையும் காணலாம். அந்த கடைத்தெருவுக்கு மத்தியில் நாங்கள் நடந்து சென்றபோது எங்களை கண்டு பலர் சிரித்தார்கள். காரணம், கோவணாண்டிகளாக அங்கே சாலையில் நடப்பவர் யாருமில்லை. கோவணமே சுமை என்று கருதுவது ஒரு வகை ஞானம். தலைமுதல் கால்வரை மூடி இருப்பது ஒரு வகை ஞானம். திடீரென்று விலகுங்கள் விலகுங்கள் என்ற ஒரு ஒலி கேட்டது. எல்லாரும் விலகினார்கள். நாங்கள் விலகவில்லை. யாருக்காக விலகுகிறார்கள் என்பதை பார்க்க விரும்பினோம். மகாராஜா அரண்மனையில் இருந்து ஆற்றங்கரை வசந்த மாளிகைக்கு போகிறாராம். விஷயம் அவ்வளவுதான். அரசரின் ரதம் வந்தது. காவலர்கள் பிடித்து தள்ள முயன்றார்கள். கண்டு கொண்டார் மகாராஜா. என்னை பார்த்து கேட்டார், யார் நீ? நான் சொன்னேன், மனித உயிர்கள் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்கின்ற கேள்வி. எங்கிருந்து வருகிறாய்? கருப்பையில் இருந்து. எங்கே போகிறாய்? இடுகாட்டுக்கு. இங்கென்ன வேலை? இடையில் ஒரு நாடகம். தங்குவது எங்கே? வானத்தின் கீழே. ஒழுங்காக பதில் சொல். கேட்பது அரசன், பதில் சொல்பவனும் அவனே. மகாராஜா யோசித்தார். திமிரா உனக்கு என்று சேவகர்கள் நெருங்கினார்கள். அவனை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மகாராஜா போய்விட்டார். அவர் போனதும் கடைத்தெருவே என்னை ஆச்சரியமாக பார்த்தது. அங்கிருந்த தமிழர்கள் எல்லாம் எங்கள் கால்களிலேயே விழுந்தார்கள். அவர்கள் என்னை பார்த்து பட்டினத்து செட்டி என்று அழைத்தார்களே தவிர யாரும் திருவெண்காடர் என்று அழைக்கவில்லை. வெகுநாளைக்கு முன்பே உஜ்ஜயினிக்கு வந்துவிட்டவர்கள் அவர்கள். தங்கள் இல்லங்களில் தங்கும்படி வேண்டினார்கள். 20 சீடர்களோடு இல்லங்களிலே தங்க விரும்பவில்லை என்று கூறி காளி கோயில் விடுதிக்கே போய்விட்டோம். அங்கேயும் செட்டியார்கள் கட்டிய விடுதி ஒன்று இருந்தது. காவிரி பூம்பட்டினத்து செட்டியார் ஒருவர்தான் அங்கே கணக்காயராகவும் இருந்தார். நாங்கள் பெரும் உபசாரத்தோடு அங்கே வரவேற்கப்பட்டோம். இரவு நேரம் நான் உட்கார்ந்து ஏடு படித்து கொண்டிருந்தேன். அந்த சத்திரத்தின் கதவுகள் எப்போதுமே மூடப்படுவதில்லை. ஆகையால் வங்கதேசத்து சந்நியாசி ஒருவர் அந்த நேரத்திலும் அங்கே வந்தார். காவி ஆடையால் உடம்பில் முழுக்க போர்த்தி இருந்தார். சோழிய பிராமணர்களைப் போல் முன்குடுமி வைத்திருந்தார். நெற்றியில் சந்தன கோடுகள் போட்டிருந்தார். 2 கன்னத்திலும் குங்குமம் பூசி இருந்தார். புருவங்களுக்கு மேலே கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி இருந்தார். எனக்கு கொஞ்ச தூரத்தில் அவர் வந்து உட்கார்ந்தார். நான் சிவபுராணம் படிக்கும்போது அவர் சிருங்கார பாட்டு பாட ஆரம்பித்தார். மூடிய ஆடை முற்ற களைந்து முகம் தழுவி சூடிய கொங்கை சுற்றி பிடித்து சுடர் பரப்பி வாடிய சோம கால்களை மெல்ல வருடிவிட்டு நாடிய இன்பம் மாந்தருக்குண்டு நமக்கில்லையே. எனக்கு கோபம் வந்தது. திரும்பி பார்த்தேன். உடனே மற்றொரு பாட்டை பாடினார். செப்பளவு கொங்கை சேயிழை யாரை திரட்டி வந்து முப்பொழு தென்றும் முகத்தோடு சேர்ந்து முத்தமிட்டு கொப்புள தொட்டி குளத்தினில் மூழ்கி குளிப்பதைப் போல் அப்பனை பாடித்துதிப்பதில் ஏது ஆனந்தமே. நான் அவரை அடக்க விரும்பவில்லை. உடனே நான் ஒரு பாட்டு பாடினேன். பெண்ணாகி வந்ததொரு மாய பிசாசம் பிடித்தெனையே. கண்ணால் வெருட்டி முலையால் மயக்கி கடிதடத்து புண்ணாங்குழியிடை தள்ளி என் போதப்பொருள் பறிக்க எண்ணா துணைமரன் தேனிழைவா கச்சி ஏகம்பனே. அந்த பாட்டை கேட்டவர் சிரித்தார். பதிலுக்கு நானும் சிரித்தேன். ஒக்கச் சிரித்தால் வெட்கமில்லை என்றார். மாதொருத்தி இல்லை என்றால் நாம் பிறப்பதில்லையே என்றார். யாம் பிறந்த அவ்விடத்தை யாம் கலப்பதில்லையே என்று கீழ்க்கண்ட வெண்பாவை பாடினேன். சிற்றமும் பலமும் சிவனும் அருகிருக்க வெற்றம் பலம் தேடி விட்டோமே நித்தம். பிறந்திடம் தேடுதே பேதை மட நெஞ்சம் கரந்திடம் நாடுதே கண். சிற்றம்பலத்திற்கும் சிவகாமி உண்டு என்றார். சிவன் காமம் மண் படைக்கும்.
இவன் காமம் என் படைக்கும் என்றேன். இரத்த அணு செத்தவன்தான் தத்துவத்தில் விழுவான் என்றார். தத்துவத்தை மறந்தவன்தான் இரத்தத்தால் எரிவான் என்றேன். ஆண்மை இலான் தத்துவங்கள் அவனுக்கே பொருந்தும் என்றார். ஆண்மையினைச் சோதித்த அனுபவமே ஞானம் என்றேன். நாளைக்கோர் பெண் கிடைத்தால் நான் கூட சம்சாரி என்றார். வேலைக்கொன்று கிடைத்தாலும் வெறுப்பவனே சந்நியாசி என்றேன். நதி மூலம் ரிஷி மூலம் நான் கேட்டதுண்டு. இது எவர் மூலமோ அறியேன் என்றார். வாதற்ற பெண்டாட்டி வாய்த்ததுண்டு என்றாலும் காதற்ற ஊசிதான் காட்டியது மூலம் என்றேன். ஊசியினால் ஆசை ஓடிவிட்டால் மீண்டுமொரு பாசியினால் இந்த பந்தம் திரும்பாதோ என்றார். வேசியினால் கெட்டால் விரைவில் திரும்பிவிடும் மெஞ்ஞான மெய்யழுத்தம் விண்வரையில் கூட வரும் என்றேன். சுற்றம் தவறு, துணை தவறு, அதனால்தான் முற்றும் தவறென்று முனிவர் புலம்புகிறார். கற்றும் தெளியாதான் காண்பதெல்லாம் தவறென்பான். முற்றும் தெரிந்த பின்னே முழுச்சுமையை நான் துறந்தேன் என்றேன். பத்தினியாய் ஓர் மனைவி பாராதான் ஞானி என்றார். சித்தர்கள் கதையல்ல திருவருள் சேர் ஞானி என்றேன். ஒரு மனது நமக்கிருந்தால் யாருக்கும் ஒரு மாது என்றார். எந்த ஒரு பெண்ணுக்கும் 2 மனம் உண்டு என்றேன். மொத்தத்தில் சொல்வது முட்டாள்கள் ஞானம் என்றார். முட்டாள்தனமே முழு ஞானம் என்றுரைத்தேன். சக்தி கதை அதுதானா, தத்துவமும் அதுதானா என்றார். சக்தி ஒரு ஞானக்கலை, சம்சார கலை அல்ல என்றேன். அரசனது பத்தினிகள் என்றார். அவர்களுக்கு பல மனது என்றேன். அப்போது அவர் நேரடியாகவே திரும்பினார். அறிந்து பேசு என்றார். ஆண்டவனை காணுமிடத்தும் நான் அறிந்துதான் பேசுவேன் என்றேன். மன்னர் குலத்தை இகழ்ந்ததற்கு மரியாதையாக மன்னிப்பு கேள் என்றார். மகேசனிடம் கூட அதை நான் கேட்டதில்லை என்றேன். என்னை பார் என்றார். பார்த்தேன். பர்த்ருஹரி மகாராஜா, துறவிக்கு வேந்தன் துரும்பு என்றேன். வேந்தன் சீறினாள் என்றார். வேதத்தை என் செய்ய முடியும் என்றேன். இப்போது அவர் பக்கத்தில் இருந்த பத்ரகிரியார் பயத்தோடு அவர் பாதத்தை தொட்டார். இல்லை, சுயவரலாற்றில் உண்மையை மறைப்பவன், தான் ஏன் பிறந்தேன் என்பதையே அறியாதவன் என்று சொல்லி மேலும் தொடர்ந்தார் பட்டினத்தார். வீடு விட்டவனுக்கு ஓடு எதற்கு என்று சொல்லிக்கொண்டே போய்விட்டார். உடனே என் சீடர்களெல்லாம் என்னை சுற்றி உட்கார்ந்து கொண்டு என்ன நடக்குமோ என்று அஞ்சினார்கள். அரசன் சீறினால் மரணம் கிடைக்கிறது, ஆண்டவன் சீறினால் நரகம் கிடைக்கிறது. மரணத்திற்கு பயப்படாதீர்கள், நரகத்திற்கு பயப்படுங்கள் என்றேன். அவர்கள் நினைத்ததில் தவறில்லை. எதிர்பார்த்ததும் நடந்தது. சிறிது நாழிகைக்கெல்லாம் அரண்மனை காவலர்கள் எங்களை சிறைப்படுத்தினார்கள். சிறிதளவும் எங்கள் உடலுக்கு துன்பம் தராமல் சிறைச்சாலைக்கு அழைத்துச் சென்றார்கள். எங்களை தனித்தனி அறைகளில் அடைத்து பூட்டினார்கள். அடுத்து என்ன நடந்தது என்று பத்ரகிரியாரே சொல்வார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பத்திரகிரி மகாராஜா பட்டினத்தார் பற்றி கூறியவற்றை கவியரசர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்துமதம் என்ற புத்தகத்தின் அடுத்த பதிவில் காணலாம். இந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.